அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில பேருக்கு மனதில் தோன்றது இந்த செய்வினை இருக்கா இல்லையா, செய்வினை செய்கிறாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பம் நிலவுது. ஜாதகம் பார்க்க வந்து கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலையில் மாற்றங்கள் தோல்வியாதி போல் அவங்களுடைய உடல்நிலையை மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. செய்வினை என்பது உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் செய்வினை செய்வர்கள் 105% தான் இருப்பாங்க. 95% போலியானவர்களே கருத்தில் கொள்ளுங்கள். செய்வினையை பொறுத்த மட்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாந்தியை வைத்து செய்வினை அறிய முடியும். மாந்தியை வைத்து செய்வினை செய்வார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ செய்வினை செய்ய எந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். இப்போ மாந்தி நின்ற ராசி நெருப்பு தத்துவ ராசியாக இருந்தால், மாந்தி நின்ற ராசி இப்போ பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு ராசியாக இருந்தால் ஒரு விதமான தோல் பொருட்களால் செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க. மாந்தி நின்ற ராசி நிலத்தத்துவ ராசியானால், நிலனா ரிஷமம் கன்னி மகரம் ராசியாக இருந்தால் ஒரு விதமான மண் பாத்திர பொருட்களை செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க. மாந்தி நின்ற ராசி காற்று ராசியாக இருந்தால், அதாவது மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியாக இருந்தால் மூங்கில் மரத்தினால் ஆன பொருட்களை செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க. அதேபோல் மாந்தி நின்ற ராசி நீர் தத்துவ ராசியானால், அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் ராசியாக இருந்தால் ஒரு விதமான தேங்காய் மற்றும் ஏதேனும் திடமான உணவுப் பொருட்களை செய்வினைக்கு பயன்படுத்துவானுங்க. இந்த செய்வினையை பொறுத்த மட்டும் அதே போல் இந்த மாந்தி வர்க்கோத்தரமாக இருந்தால் செய்வினையை எளிதில் எடுக்க முடியாது. அதேபோல் எளிதில் கண்டறிய முடியாத இடத்தில் இருக்கும். செய்யப்பட்ட செய்வினை வலுவானதாக இருக்கும். செய்வினையை பூர்ணமாக எவராலும் எடுக்க முடியாது அல்லது நீக்கவும் முடியாது. ஓரளவுக்கு தான் அந்த தாக்கத்திலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இப்போ வர்க்கோத்தரன்னா அம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் மாந்தி ஒரே கட்டத்தில் இருக்கும். அதுதான் வர்க்கோத்தரம். அது போல் இருந்து செய்வினை வச்சிட்டாங்கன்னா அதை எடுப்பது மிகவும் கடினம். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.